ராஜாராம் மோகன் ராயை தொடர்ந்து பிரம்ம சமாஜத்திலேயே கண்டினியூட்டியா வரவர் இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் எதுக்கு பெரும்பாலும் போராடுனா, விதவைகள் மறுமணம் பண்ணலாம். இப்ப ஒரு மனைவி இழந்த கணவர் நிறைய திருமணம் பண்ணும்போது பலதர மனங்கள்லாம் இருக்கும்போது ஒரு பெண் ஒரு கணவர் இழந்தோடனே மறுமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டு தான் இவர் முன்னோட்டமா எல்லாமே பண்ணாரு. இவரோட பேசிக் இதே விதவைகள் மறுமணம், அதை வச்சுதான் இவரோட ஒர்க்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ பிறந்தாருன்னு கேட்டீங்கன்னா 1820 1891 இறந்துடுறாரு. இவர் வங்காளத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? அதே மாதிரி இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படின்னா, இப்ப ராஜாராம் மோகன் ராய்லாம் ஆங்கில மேலை கல்விகள் கற்று அங்க இருக்கிற கல்வியை கொண்டு இப்படிலாம் வெளிநாட்டுல கிடையாது, இங்கேயா இந்தியாவில் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை கொண்டு இது பண்ணாங்க. ஆனா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நம்ம இந்தியாவில் எழுதின மறை நூல்கள் வேத நூல்களை பார்த்து விதவைகளை எரிக்கிற பழக்கம்லாம் கிடையாது, இவங்க மறுமணம் பண்ணிக்கலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போன்ற போக்குகள்லாம் நம்ம இந்திய மறைநூல்கள்லயே கிடையாது, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசிக்காவே மறைநூல்களை தான் நம்மளுக்கு சாட்சியாவே வைக்கிறாரு. அதே மாதிரி இவர் தான் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இப்ப ப்ரீவியஸ் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரோட பணிகள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான், இவரோட பணிகள் பெண்கள் சம்பந்தப்பட்டதாகவும், மறுமணம், பெண் குழந்தைகள் கல்வி, அப்புறம் குழந்தையிலேயே கணவனை எழுந்த கைப்பெண்களுக்கான கல்விகளை நிறுவருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றது போன்ற விஷயங்களை தான் பண்ணிட்டு இருந்தார். இப்ப இதுக்கு என்னன்னா, இப்ப ஒருத்தர் திருமணம் பண்ணணும், இப்ப விதவை இழந்த கணவரை இழந்த விதவைகள் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த விஷயத்த சொல்லும் போது நாம அதுக்கு முன்னோட்டமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட பையனான நாராயண சந்திரா அப்படிங்கிறவருக்கு 1870 ஒரு விதவையை திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. முதலையே ஒரு விதையை திருமணம் செஞ்சு வச்சு நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிக்கணும்னு சொல்லிதான் நாராயண சந்திரா அப்படிங்கிற அவரோட மகனுக்கு 1870 கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இப்புறம் இவர் போராடுறாரு, இந்த மாதிரி சங்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரால ஒரு சட்டம் கொண்டு வராங்க, விதவைகள் மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1856. இதுக்கு யாரு போராடினாங்கன்னு கேட்டா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இதுக்கு முன்னோட்டமா என்ன பண்ணாருன்னா, இந்த திட்டம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையனுக்கு 1870 நாராயண சந்திர அப்படிங்கிற அவரோட பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறாரு. அதே மாதிரி இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு திருமணத்துக்கு வயதுன்னு ஒரு இது கொண்டு வராங்க. ரொம்ப கம்மி வயசுல 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறனால இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிறது தாண்டின பிறகு திருமண வயது சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. அதோட வயது பெண்களுக்கு 10 வயது நிர்ணயிக்கிறாங்க. இது ஷார்ட்கட் எப்படி வைக்கிறீங்கன்னா, 18 வயசுல கல்யாணம் பண்ணுவோமா, திரும்ப 60 வயசுல 60ஆம் கல்யாணம் பண்ணுவோமா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. 18 60 திருமண வயது சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 60. அப்ப பெண்களுக்கு ஏஜ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 10. திரும்ப ஒரு சட்டம் கொண்டு வராங்க 1891. அப்ப பெண்களோட வயது திரும்ப 12 வயதா ஏத்துறாங்க. இது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துறாங்க. திரும்ப ஒரு வயசு ஏத்துறாங்க 1925. அப்ப 13 வயசா, அதாவது 1891 இந்த 12 வயசுங்கிறத 1925 13 வயசா மாத்திடுறாங்க. இதுக்கு ஒரு கமிட்டி கூட போடுறாங்க. இப்பெல்லாம் கல்யாணம் பண்றாங்களா, இன்னும் இந்த திட்டம் கரெக்டா செயல்படுதான்னு சொல்லிட்டு வயது ஒப்புதல் கமிட்டி அப்படின்னு ஒரு குழு போடுறாங்க. அது எப்போ தொடங்கினாங்கன்னா 1929. இந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, படிச்ச வக்கீல்கள், நீதிபதிகள் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி திருமணங்கள்லாம் சட்டப்படி நடக்குது, மற்றபடி எல்லாம் படிக்காத மக்கள் கிட்ட இன்னும் இது இம்ப்ளிமெண்ட் ஆகல அப்படிங்கிறத இந்த ஒப்புதல் கமிட்டி கூறுது. அடுத்து இதோட கண்டினியூட்டியா அடுத்தது என்னன்னா பிரார்த்தனை சமாஜம் வருது. பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜத்துக்கு இணையா தொடங்கின ஒரு அமைப்பு தான் பிரார்த்தனை சமாஜம். இந்த பிரார்த்தனை சமாஜம் நிறுவனர் யாருன்னு கேட்டா ஆத்மரண்ட பாண்டூர். எங்க நிறுவராருன்னு கேட்டா மகாராஷ்டிரா பம்பாய். எந்த ஆண்டுன்னு கேட்டா 1867 நிறுவராரு. இவரோட மேன்மை மிக்க 2 உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டா ஆர்சி பண்டர்கர் மற்றும் எம்ஜி ராணடே. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, விதவை மறுமணம், சமபந்தி, ஏற்றத்தாழ்வெல்லாம் கூடாது, எல்லாரும் அனைவரும் சமம், விதவை மறுமணம், அந்த மாதிரியே தான் இவங்க மீதும். அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முன்னேற்றம், சாப்பிடும் போது சமபந்தி முறை இல்லைன்னா இப்ப
இன்னொருத்தர் வந்து மேல உட்காந்து சாப்பிடலாம், இன்னொரு திங்களுக்கு வேற சாப்பாடு கொடுக்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட்ல மக்கள்லாம் அந்த காலத்துல நடத்தினாங்க. அந்த மாதிரிலாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு போராட்டம் பண்ணாங்க. அதுக்காக இவங்க சங்கங்கள் ஓபன் பண்றாங்க. அதாவது எம்ஜி ராணடே வந்து சில சங்கங்கள்லாம் உருவாக்குறாரு. அதுதான் விதவை மறுமண சங்கம். அந்த சங்கம் எப்ப தொடங்கப்பட்டதுன்னா 1861 தொடங்கப்பட்டது. அப்புறம் பூனே சர்வஜனிக் சபா, அது எப்ப தொடங்கப்பட்டதுன்னா 1870. அப்புறம் தக்கான கல்வி கழகம், அது 1884. இப்போ பேசிக்கா நம்ம வந்து இப்போ வந்து டிஎன்பிசியில வெளியே அவுட் ஆஃப் சோர்ஸ் நிறைய கேட்குறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இப்போ பார்க்குறோம். குரூப் 4லயும் கொஸ்டின்ஸ்லாம் குரூப் 1 லெவலுக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் பேசிக்கா நம்ம அடிப்படை இப்போ தமிழுக்கு எப்படி அடிப்படையோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கு பேசிக்கா அடிப்படை. நீங்க வெளியே படிக்கலாம் எல்லாமே இது அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு பேசிக்கா 10th புக்கு தான் அடிப்படை. அந்த 10th புக்ல இருக்கிற கண்டென்ட் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதுல இருக்கிற முக்கியமான கண்டென்ட் இதுதான். பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரும், 1867 எங்க தொடங்கப்பட்டாங்கன்னா மகாராஷ்டிரா பம்பாயில தொடங்கினாங்க. யாரு தலைவர் நிறுவனர் யாருன்னா ஆத்மராங் பாண்ட்ரூங். இதோட மேன்மை மிக்க 2 உறுப்பினர்கள்னு ப்ரீவியஸ் கேள்வி கேட்பாங்க. 2 பேரை மாத்தி கொடுத்துட்டு யாரு உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டா எம்ஜி ராணடே மற்றும் ஆர்சி பண்டர்கர். இவங்க 2 பேரும் எதுக்காக சங்கங்கள் தோற்றுவிச்சாங்கன்னா சமபந்தி மறுப்பு, சாதி மறுப்பு, சமபந்தி, விதவை மறுமணம், ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னேற்றம் போன்றவைகளுக்காக தான் இந்த சங்கங்களை தொடங்குறாங்க. இது வந்து விதவை மறுமண சங்கம்னு 1861லயும், பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது 1870லயும், தக்கான கல்வி கழகங்கிறது 1884லயும் தொடங்குறாங்க. இந்த மாதிரிதான் நம்மளுக்கு கேள்வி அமைப்பாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கள்ல அப்படியே வச்சிருவாங்க. இதெல்லாம் கலந்து வச்சு விட்டு விதவை மறுமண சங்கம் அப்படி. விதவை மறுமண சங்கமும் விதவை மறுமணத்துக்கும் நம்ம குழம்பிடக்கூடாது. இது விதவை மறுமண சட்டம், இது வந்து 1856. இது விதவை மறுமண சங்கம் 1861. இதெல்லாம் குழம்பாம ஆண்டுகள்லாம் வந்து கரெக்டா ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரிதான் பண்ணணும். இதெல்லாம் பொறுத்துக்கள்ல ஈஸியா வச்சுட்டு போயிடுவாங்க. ப்ரீவியஸ் கேள்வியில ஏற்கனவே இதெல்லாம் கேட்ட முக்கியமான கேள்விகள். 10th அடிப்படையாக இருக்கிறதே இதைதான். இதை நம்ம பேசிக்கா எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அடுத்தது பிரார்த்தனை சமாஜத்துக்கு அப்புறம் இந்து சமயத்துவ, அதாவது மதம் சார்ந்த இயக்கங்கள் இந்து புத்துணர்ச்சியா தொடங்கினாங்க. அதுல தொடங்கப்பட்டதுதான் ஆரிய சமாஜம். இந்த ஆரிய சமூகத்தை யாரு தொடங்கினாருன்னா தயானந்த சரஸ்வதி. இவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. இப்ப தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் அப்படின்னு கேட்டா மூல் சங்கர். இவர் என்ன சங்கம் தொடங்கினாருன்னு கேட்டா ஆரிய சமாஜம். எப்போது தொடங்கப்பட்டது? 1875 தொடங்கப்படுறாங்க. பஞ்சாப்ல தொடங்குறாரு. ஓகேங்களா? இவர் வந்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுறாரு. அது 1873. அந்த புக்ல என்ன சொல்றாருன்னா மறைநூல்கள் பத்தியும், அதே மாதிரி நம்ம வந்து சாதி சமய வேற்றுமை இல்லாம இருக்கணும், மற்றவங்க வந்து இன்னொரு ஜாதிக்கு கேஸ்டுக்கு மாறக்கூடாது, அந்த மாதிரி. அதாவது இந்து முஸ்லீம்கள்ல இருந்து இந்துக்கள் வந்து கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீமாவும் மாறினீங்க வந்து மீண்டும் நம்மளுக்கு இந்துக்களாக மாறணும், அந்த மாதிரி போன்ற இயக்கங்கள்லாம் முன்னெடுத்து சென்றவர் தான் தயானந்த சரஸ்வதி. இவரோட முக்கிய கோட்பாடுகள் 2. அதாவது இவரோட வேதங்களுக்கு திரும்புவோம், அப்புறம் சுத்தி இயக்கம், அப்புறம் இந்தியா இந்தியருக்கே போன்ற கோட்பாடுகள்லாம் முக்கியமானது இவரு. இந்த வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னா திரும்ப நம்ம மறைநூல்கள் இதெல்லாம் போட்டு படிப்போம், நம்ம மேலை நாட்டு கல்வியெல்லாம் வேணாம் நம்மளுதே வச்சு படிப்போம் அப்படின்னு சொல்றதுதான் வேதங்களுக்கு திரும்புவோம். சுத்தி இயக்கம்னா அதுதான் இப்ப சொன்ன மாதிரி இந்துக்களா இருந்து கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீம்களுக்கும் மாறின இந்துக்கள் மீண்டும் இந்துக்களாக மாறணும் அப்படின்னு சொல்லி இயங்கப்பட்டதுதான் சுத்தி இயக்கம். அதே மாதிரி இந்தியா இந்தியருக்கு என்ற கோட்பாட்டை முதல்ல கூறினவர் யாருன்னு கேட்டா இவர் தான் தயானந்த சரஸ்வதி. இது ஒரு கேள்வியே கேட்பாங்க. இந்தியா இந்தியருக்கு என்ற கூற்றை முதலில் கூறியவர் தயானந்த சரஸ்வதி. இந்த இந்தியா இந்தியருக்கு என்ற கூற்றை வச்சுதான் இவரு என்ன திலக, அதாவது இந்தியா இந்தியருக்கே என்ற கூற்றை கூறியவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. இந்த இந்தியா இந்தியருக்கே என்ற கூற்று தான் பிற்காலத்துல வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வுன்னு திலகர் சொன்னார்ல, அந்த கூற்று எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னு கேட்டா இந்தியா இந்தியருக்கே என்று தயானந்த சரஸ்வதி கூற்றின் காரணமா தான் அந்த கூற்று உருவாச்சு. அது விடுதலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கூற்றுன்னு உங்களுக்கு தெரியும். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டா திலகர். அதே இந்தியா இந்தியருக்கே என்ற கூற்றை சொன்னவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. இதே மாதிரி தயானந்த சரஸ்வதி பல பள்ளிகளை வந்து நிறுவியிருக்காரு, அதாவது கல்லூரி, அதாவது ஆங்கிலோ வேத கல்லூரி அப்படிங்கிறது லாகூர்ல ஹான்ஸ்ராஜ் அப்படிங்கிற ஒரு தலைமையில
இந்த வேதங்கள்லாம் நாம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் ஒரு காலேஜை ஓபன் பண்றாரு. அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. இந்த மாதிரி வேதங்களுக்கு திரும்புவோம், சித்தி இயக்கம், இந்த மாதிரி இந்தியாவை மீட்டெடுக்கிற பழமைவாதத்துக்கு திரும்ப வந்து மீளுங்க, நம்ம இதுல இருந்தே எல்லாமே பண்ணுங்க, மேலை நாட்டு கருத்துக்கு அந்த அளவுக்கு செல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பேசினால இந்திய மறுமலர்ச்சி, இந்தியாவும் மறுமலர்ச்சி அடைகிறதுக்கு காரணமான இருந்தனால இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறாரு. இதை யாரு கூறினார்னு கேட்டா ரவீந்திரநாத் தாகூர். இந்த ஆரிய சமூகத்தோட பணிகள் என்னன்னு கேட்டா, ஆதரவற்றோருக்கு மறுவாழ்வு கொடுக்குறாங்க, தீண்டாமையை ஒழிக்கிறாங்க, சாதி பாகுபாடு போன்றவைகளை ஒழிக்கிறாங்க. அதாவது இவர் வந்து என்னன்னா, இந்துக்கள்ல இருந்து கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீம்களுக்கும் மாறினவங்கள தான் திரும்ப இந்துக்களா மாறணும். ஆனா இந்துக்களுக்குள்ள இருக்கிற சாதிய பாகுபாடை வந்து இவர் ஆதரிக்கல, அதை வந்து எதிர்த்து தான் செயல்பட்டு தான் ஆதரவற்றோருக்கு மறுவாழ்வு, தீண்டாமை ஒழித்தல், சாதி பாகுபாடு போன்றவைகள்லாம் எதிர்த்து முன்னேற்றி சென்றார்.